நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாயிட்டு வர படம் தான் வேட்டையன். இந்த படத்தை ஏற்கனவே ஜெய்பீம் படத்தை இயக்கியிருந்த ஞானவேல் இந்த ஒரு படத்தை இயக்குறாரு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா, மஞ்சு வாரியர்ஸ், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் தொடர்ச்சியாக சில மாதங்களா நடந்துட்டு இருக்கு. அதே வேளையில இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வருகிற மே மாதம் 12ஆம் தேதியோட இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆக இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அதை முடிச்ச பின்னாடி படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல கிளம்புறங்க இருக்காங்க. அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு படத்தை பார்த்தோம் அப்படின்னா வருகிற அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல். ஏற்கனவே படம் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பட டீம் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே வேளையில இந்த படத்துக்கான பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் பண்றதுக்கு பட டீம் பார்த்தோம் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்காங்களாம். அந்த வகையில இந்த ஒரு வேட்டையன் படத்துக்கான பிஸ்னஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் வரைக்கும் டார்கெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஒட்டுமொத்த பிசினஸ், அதாவது ஓடிடி, அதுக்கப்புறம் சேட்டலைட், அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ், இது எல்லாமே சேர்த்து இந்த படத்துக்கான பிசினஸை பக்காவா பண்ணி முடிப்பாங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வேட்டையின் படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 150 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்ற மற்றொரு தகவலும் கிடைச்சிருக்கு. இதனை முடிச்ச பின்னாடி அவருடைய அடுத்த படம் இருக்கு இல்லையா, அதாவது கூலி, அந்த சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு இந்த படத்தை விட டபுள் மடங்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் அப்படின்றது அன்அஃபிஷியலான தகவல் தான். ஆனா இந்த வேட்டையின் படத்துக்கான பிசினஸ் அப்படின்றது 1100 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா பிசினஸை பக்காவா பண்ணி முடிப்பாங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு.